ஹலோ கைஸ் எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோல்பேட்டில் 8th எபிசோட். எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோவும் அந்த யாங்லாம் அங்கே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நைட்டு மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டுப்புழோட கூட வந்து இதை பார்த்தோன்னே சரி ஓகே இங்கேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வலையே பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கு. உடனே மூவி வெளியே கூப்பிட்டு மூவியும் என்னோட ஃபயர் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணி அந்த வழியை வந்து கிளியர் பண்ணுது. ஹீரோவும் அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிராகன் ப்ரோட கூட பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஷாக் ஆகுது. உடனே அந்த யாங்லாங் பறந்து போயிட்டு என்ன அந்த காடு வித்தியாசமாக இருக்கும். அவன் எங்கே தான் ஓடிருப்பான், கண்டிப்பாக கீழே தான் இருப்பான், கீழே போ அப்படின்னு அவன் பெட்டு ஆர்டர் போட. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த புழுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ கண்டிப்பாக வெளியே வருவேன்னு தெரியும்டா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த புழு அசைஞ்சு காட்டி கொடுத்து அவன் வரான்ட்டு இவனை வந்து சரி ஓகே அவன் வந்துட்டான் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. நெக்ஸ்ட் சீனில் இந்த யாங்லாங்க வந்து அந்த வலையெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த வவ்வால் பெட்டு அவனை பார்த்தோன்னே என்னடா அது ஏன்ஷியன் இன்செக்ட் சோல் பெட்டா, இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, கண்டிப்பாக இதுக்குள்ளே பெஸ்ட் பெரிய பெஸ்ட் தான், இதை நான் ஆப்டேட் பண்ணனா எனக்கு எவனாலும் தோக்கடிக்கவே முடியாது, கண்டிப்பாக இது எனக்கு தான் வேணும், இவனை தேடிட்டு வந்ததுலேயே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த பெட்டி அப்படியே அபகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போதே அதுலேருந்து ஒரு அட்டாக் வருதுங்க. இதை பார்த்து இவனுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஒரு நிமிஷம் கண்ணு வரும் பிளிங்க் ஆகி அவனை ஹிப்னடைஸ் மாதிரி அதில் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு இவனை டாச் பண்ணி நிற்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அட்டாக் வந்து திடீர்னு அந்த யாங்லாங்கோட பெட்டு மேலே வந்து இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணான்னு கேட்கலாம். ஹீரோ நம்ம இன்செக்டிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இவனை வந்து அந்த வார்ம் அட்டாக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு மூவியோட ஃபயரால் அந்த பெட்டியை வந்து சாவடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுக்குது. பார்த்தோன்னா ஃபைனலாக ஒரு வழியாக அந்த பெட்டை சாவடிச்சிட்டோம் மூவி அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அசால்ட்டாக வெளியே வராங்க. வெளியே வந்து அட்டாக் பண்ண மூவி ரிட்டர்ன் வாடான்றான். அவன் பார்த்தீங்கன்னா வந்து 6th லெவல் ஆர்மர் போட்டிருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா 5th லெவல் சோல் ஆர்மர் போட்டிருக்கான். அவனுக்கு என்ன அடித்தாலும் அதனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கான். இதை பார்த்த உடனே இன்னொரு பேட்டா அங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்ட்டு மூவியும் டீமன் நைட்டையும் கூப்பிட்டு அவன் வந்து வேகம் ஓடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ வெப் மேலே ஏறிப்போம். அங்கே 2 பீஸ்ட்டு வந்து யாங்லாங்க அனுப்பிச்சு வரான். ஒன்று 6th லெவல் பீஸ்ட்டு இன்னொன்று 7th லெவல் பீஸ்ட். அவன் சொல்லிட்டு இருக்கான் இன்றைக்கி உன் சாவு என் கையில் தான்டா, அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி 2 பீஸ்ட்டு ஆர்டர் கொடுக்க ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கான். அவன் டாச் பண்ணி போகிறான். நம்ம மூவி வந்து அங்கே இருக்கிற அந்த பீஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம நைட்டு கூட வந்து இன்னொரு ஹீரோ வந்து அந்த பீஸ்ட் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுருவோம். இந்த யாங்கெல்லாம் இதில் வந்து வேடிக்கை பட்டுட்டான். அந்த பீஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணுறது. ஹீரோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்க 2 பேருக்குள்ள லெவல் டிஃப்ரென்ஸ் பயன்படுது. ஒரு இடத்துல ஹீரோ வெளியே மாதிரி போக அவனோட விண்டு பவர் வச்சு மேனேஜ் பண்ணான். நெக்ஸ்ட் சீனில் வந்து பீஸ்ட் வந்து நம்ம நைட் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ தள்ளி விட்டு அந்த அட்டாக் வந்து அவன் வாங்கிக்க. அந்த நேரத்தில் அந்த பீஸ்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் அட்டாக் வாங்கினதுனால அந்த நைட் வந்து ஹீரோக்குள்ளே போயிடுச்சு. உடனே மூவியை போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளேம் அட்டாக் பண்ண அது எல்லா வெப்பு எரிக்க ஆரம்பிக்குது. இந்த யாங்கலாங்க அசால்ட்டாக பறந்து தப்பிக்கிறான். மற்ற 2 பீஸ்ட்டும் அசால்ட்டாக தப்பிக்குது. ஆனால் அந்த வெப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே எரிய ஆரம்பிச்சிடு. இதை பார்த்தோன்னே இன்றைக்கி நான் கண்டிப்பாக அவனை விட மாட்டேன், இன்றைக்கி இந்த இடத்துல கொன்னே ஆகணும்டா அப்படின்ட்டான். உடனே மேஜிக் ட்ரீயை சமன் பண்ண மேஜிக் ட்ரீ என்னோட வெப்லாம் வச்சு அட்டாக் பண்ண போகுது. நான் ஒன்றுமே வேலைக்கு ஆரம்பமே தெரியல. அந்த அட்டாக்ல அசால்ட்டாக வந்து அவன் டாச் பண்ணுறான். டாச் பண்ணி மேஜிக் ட்ரீக்கு ஒரு அட்டாக் இருக்குன்னா அதுக்கும் சரி டேமேஜ். அந்த உடனே மேஜிக் ட்ரீயை வந்து ஹீரோவும் கத்துறான் மேஜிக் ட்ரீ எனக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்க ஆனால் ஒன்றும் முடியல. ஹீரோவை அடித்து நம்ம இன்செக்டோட கூடு மேலே போட்டுறாங்க. உடனே வந்து மூயை வந்து ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து நிற்கிறான். அவங்க 2 பீஸ்ட்டும் அட்டாக் பண்ண வர மூவி வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் உடனே வந்து ஹீரோ சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உங்களை நான் சாப்பிட மாட்டேன் யாரையும், நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களை யாரும் சாப்பிட மாட்டேன்னு பேசியிருக்கோம். அவன் சிரிக்கா என்னோட ஒரு வீக்கான பிட்டை கொண்டுட்டுனா நீ அவ்வளோ பெரிய இல்லடா இப்போ சண்டை போடுறா அப்படின்ட்டு யாங்லாங்க கத்திக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு குப்படா எனக்கு முன்னாடி அப்படின்றான். ஹீரோவும் சொல்கிறான் கண்டிப்பாக நான் என் ஃபேமிலி திரும்ப போகடா, உன் ஃபேமிலி நீ செத்துட்டு நினச்சிருக்காங்கடா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு முடிவு பண்ணால் சரி ஓகே என் சோலை வந்து நான் தியாகம் பண்ணி ஒயிட் டிமன் பிட்டை சமன் பண்ணுறேன், எனக்கு யாரையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட சோலை வந்து தியாகம் பண்ணுறதுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக வந்து அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துக்கணும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறான். அப்படின்னும் போது நம்ம ஹீரோட பிளட்டு நம்ம இன்செக்டோட கூடில் விழுவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கோல்டன் கலர் ஆகி அந்த கூடு ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆகுது. இவனை அதை பார்த்துட்டு உடனே அவனை கொள்ளுங்கடா, இந்த பெட்டை அவனை ஆப்டைன் பண்ண விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பெட்டை அட்டாக் பண்ண வர உடனே நம்ம டிராகன் பெட் வந்து அதை வந்து தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள வந்து கூடு வந்து வெளியே உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து வர பிளாஸ்டிக்கை இவன்லாம் வந்து பறந்து போகிறான். இவன் பெட்டுக்கிட்டு தான் திருச்சி போகுது. உடனே ஹீரோவும் சொல்கிறான் இதுக்குள்ளேருந்து கைண்டெல்லாம் வந்துட்டான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் வெளியே வந்து நிற்கும் பாருங்க. இதை பார்க்குற இவனுக்கும் க்ரீன் ட்ராகனா இந்த ட்ராகனா இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ட்ராகனாக வெளியே வந்து ஒரு ஃபயர் அட்டாக் வந்து அடிக்கும் பாருங்க. அந்த ஃபயர் அட்டாக்ல அவன் சுத்தமாக எரிஞ்சு போய் ஒரு ஸ்க்ரோலாக அவனோட ஆர்மர் மட்டும்தான் இருக்கும். அவன் 2 பெட்டு அவனும் செத்துறான். இதை பார்த்தோன்னே சின்ன பையா கடைசியாக நீ வந்துட்டியாடா அப்படின்னு அந்த இடத்துக்கு அந்த 4 விங்ஸ் பறவை ஒன்று வருங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ இந்த பறவை இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இது என்னங்க பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டிராகனும் பறந்து போய் அந்த பறவை கூட உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. எனக்கு 2த்துக்கும் என்ன பகன்னு தெரியல, ஒன்றும் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு 2 பறந்து அட்டாக் பண்ண ஒரு இடத்துல ஃபயர் ஸ்கில் யூஸ் பண்ண ஹீரோலாம் அதை பார்த்து அல்டிமேட் ஃபயர் ஸ்கில்லாக என்ன லெவலா மூவி கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் இந்த லெவலை அடைஞ்சாகணும், நம்மளும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான்.
ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த 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 கரடி பெட்லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெட்டு, அவனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அந்த ட்ராகன் க்ரீன் ட்ராகன் அப்பியர் ஆச்சு, உடனே அதை பிடிக்கணும், இந்த டைம் அதை விடவே கூடாது, நம்ம மாஸ்டர் கண்டிப்பாக இதனோட ட்ராகன் கேட்குறாரு அப்படின்னா அதனோட முட்டையாவது கேட்குறாரு, அதனோட ஒரு பீஸ்ட்டை மட்டும் அந்த முட்டை எக்கை மட்டும் நம்ம மாஸ்டர் ஆப்டேன் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து எல்லையற்ற பவர் அடைவார் கண்டிப்பாக. இந்த டைம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, எல்லோரும் வாங்கடா என்ன ஆனாலும் அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பறவை துரத்தி அடிச்சுட்டு நம்ம ட்ராகன் வந்து வருது, க்ரீன் ட்ராகன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு உடனே மூலியமாக வந்து 2 பேரும் பாசமழையை புரிஞ்சுக்க. ஸோ நம்ம ஹீரோ நான் பரவாயில்ல ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டான், இவன் வந்து எவ்வளோ சின்ன பையனாக இருந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுவும் வந்து சின்ன ஃபார்ம் எடுத்து அதனோட முட்டையை கொடுத்துட்டு அவன் தள்ளி விடுது. ஹீரோ வந்து பார்த்து இப்போ இந்த முட்டையை எடுத்துக்கணுமா, சரி உன்னை யாரோ துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இருந்து போய் ஆகணுமா அப்படின்னு மாதிரி கேட்க அதுவும் தலையாட்டுது. உடனே நம்ம ட்ராகன் வந்து கவலைப்படாத சின்ன பையன், அவனை நான் எப்பயுமே ஞாபகம் வச்சிருப்பேன், எங்களை மறந்துடாதரா அப்படின்னு கத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே என்ன பண்ணுறான், மூவி கிட்ட வந்து சொல்கிறான், மூவி கண்டிப்பாக நம்ம ட்ராவல் நம்ம தொடர்ந்து போகணும், இதுக்கடுத்து நம்ம நிறைய பார்க்க போகிறவா போகலாம் அப்படின்னும் போது அந்த 5th லெவல் சோல் ஆர்மரும் அவங்க வந்து ஒரு மேப் வச்சுருந்தார்ல அந்த பிளட்னஸான மேப் அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் போகிறாங்க, அந்த ஆர்மர் ஹீரோ எடுத்துகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டெக்னிக் இருக்குங்க, அதாவது வந்து பிளட் மேட்னஸ் அப்படின்னு டெக்னிக். இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் சியாவோட லைன், அந்த சியா மாஸ்டர் இருக்கார்ல, அந்த சியாவோ மாஸ்டர் பிரின்சஸோட கார்டியன் அவரோட லைன் வந்து மேலே பறகுது. அதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ வந்து எபிசோட் 9மே வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன், எல்லோரும் வந்து பாருங்கள். ஸோ வந்து எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் ஒரு இன்ட்ரோவில் வந்து நம்ம பிரின்சஸ்ட்டு வந்து நம்ம மூவி ஒரு லெட்டர் கொடுப்போம், அதோட அவங்க ஸ்காஃப் வந்து கேண்டு வரும், அதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பேலஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் பேர் வந்து சூயு, அவன் வந்து ஜெய்மா அப்படின்ற வந்துட்டு, நீ எல்லாம் ஒரு குப்படா, நீ எல்லாம் போய் இந்த பொசிஷனுக்கு எல்லாம் ஆசைப்படலாமாடா, குப்பை நீ எல்லாம் வீக்காக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டுருவான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் இந்த மாஸ்டர் சியா போய்க்கிறேன், மாஸ்டர் சியாவோ இந்த மாதிரி வந்து உங்கள் பொசிஷன் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து பிரின்சஸோட பாடி கார்டை நான் தான் இருப்பேன், இந்த இடத்தோட யங் மாஸ்டர் நான் தான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இவன் வந்து எல்லோரும் தோக்கடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக ஒன்று தான் இருப்போம், நீங்கள் ஏன் ரிசல்ட் அறிவிக்கல அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து வந்தானா கண்டிப்பாக அந்த பொசிஷன் உனக்கு கிடையாது, அவன் தான் ஜெயிப்பா அப்படின்னு. என்ன விளையாட்டுருக்கீங்களா, அப்படி யார் வரப்போ அப்படின்னும் போதே சியாவோட லைனில் நம்ம ஹீரோ இறங்கி வருவோம் பாருங்க. இதை பார்த்தோன்னே யாராவன் ஏதோ வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்கான், யார் இவன் அப்படின்னு ஒரு கேவலமாக இருக்கா அப்படின்னு பேசும்போது இவன் கேட்குறான், இவனை தான் நீங்கள் சொன்னீங்களா, இந்த குப்பையை தான் இவ்வளோனா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்ககிட்ட போட்டி போட்டு போடுறான்னா அவங்ககிட்ட போட்டி போடுறான், இதெல்லாம் வந்து எனக்கு அசிங்கம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒழுங்காக வந்து என் கூட சண்டை போடுறான் அப்படின்னு போது ஹீரோ சொன்னே, உனக்கு இதை பற்றி ரூல்ஸ்லாம் தெரியுமாடா, ரூல்ஸ்லாம் தெரியாது, எனக்கு சண்டை மட்டும் தான்டா போடுறதுக்கு அப்படின்னு போது அவனும் வெளியே வந்துட்டு அவனுக்குள்ள ப்ளூ ஐ டீமன் பெட் அந்த பெட்டை வந்து சமன் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோவும் உள்ளே வந்து ஐஸ் செல்ஃபை சமன் பண்ணால் இதை பார்த்தோன்னே ஐஸ் செல்ஃபா பரவாயில்ல ரேர் பெட்டு தான், ஆனால் என்கிட்ட அதெல்லாம் வேலைக்காக வரேன்னா அவனும் ஒரு அட்டாக் பண்ண நம்ம எல்ஃபியா அடா போடா அப்படின்ற சும்மா கிரம தட்டி விடுது. இதை பார்க்குற அளவுக்கு என்னடா உடனே தத்துறான், பரவாயில்ல இவன்ட்டு கொஞ்சம் பவர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவனும் அவனோட பவர்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறான். நம்ம எல்ஃபி சும்மா சுற்றி ஒரு ஐஸ் சூறாவளி உருவாக்குது, அதுக்கே வந்து அந்த பெட்டால் ஒன்றும் தாங்க முடியல. அது உடனே ஐஸ் ஆட்டை யூஸ் பண்ண இந்த பெட்டும் ஒன்றும் தாங்குற மாதிரியே தெரியல, ரெண்டும் மாற்றி வந்து சண்டை போடுதுங்க. ஸோ ஒரு கட்டத்து மேலே ஹீரோ சொல்கிறான், ஐசி எல்ஃபி உன்னோட ஃபுல் பவர் காட்டு அப்படின்னு சொல்லும்போது அதனோட ஐஸ் நீடில்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுது, டிஃப்ரெண்ட்டான அட்டாக் புதுசாக கற்றுக்கிட்டு எல்லா ஸ்கில்லையும் வந்து யூஸ் பண்ணுது. இப்போலாம் நம்ம ஐஸ் செல்ஃப் பயங்கரமாக அப்டேட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஆர்மர் மாதிரி சின்ன ஆர்மர் ஷீல்டு மாதிரி போட்டு சுற்றி வர வச்சிருது, அதை ஒன்று உடச்சி விட்டா 2 சுற்றுது. ஸோ இதே நேரத்தில் விரட ஒரு ஈட்டி மாதிரி எடுத்து வந்து இறக்கும் பாருங்க, அந்த ப்ளூ ஐடிமா அதே இடத்துல செத்துருது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம், இவன் என்ன புதுசாக வந்து ஜெயிச்சிட்டானான்ட்டு. இவனை டென்ஷன் ஆகிட்டான், 2 பெட்டு வெளியேற 2 பெட்டுலாம் ஒரு விஷயமாடா இப்போ பாடுறா அப்படின்ட்டு நம்ம மூயோவை வெளியே கொண்டு வருவோம் பாருங்க. மூயோ வந்த வேகத்துக்கு அந்த ஃபயர் எனர்ஜினியே இந்த 2 பெட்டு போய் பாருங்க. இவனையே மாஸ்டர் சிவலாம் சொல்கிறோம், என்ன பவர்டா பரவாயில்ல, இவன் என் நம்பிக்கை வந்து வேஸ்ட் பண்ணலன்ட்டு எல்லாரும் பார்த்து சேக்காடுறாங்க. இது புதுசாக வந்தவங்க வந்து ஷியோவே தோக்கடிச்சிட்டானதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் அது வந்து ஷியோ அவங்க அப்பாலாம் நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, பரவாயில்ல இவன் ஜெயிச்சிட்டான், இவன் தான் வந்து ஜெயிச்சான், இவன் தான் வந்து இப்போ இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் இந்த ஷியோ என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாட்ட போய், அப்பா அந்த மாதிரி அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், அப்போ என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்போது எல்லாம் ஒரு குப்பைக்கு சமடா அப்படின்ட்டு ஸ்கைரிம் அவங்க அண்ணனை வந்து அமுச்சுறாரு, நீ போய் அவனை பாடுறா, கண்டிப்பாக அந்த பொசிஷனை விட்டு கொடுக்காதீங்கடா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீன் அந்த ஸ்கைரம் கீழே நின்றுட்டு மாஸ்டர்ஸியாக இவன் வந்து என் தம்பியை தோக்கடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், ஏன்னா இப்போ தான் புதுசு சொன்னால் நானே இவனை வந்து ரூல்ஸ் இல்லாமல் சண்டை போட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சண்டை போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக பார்த்து சண்டை போடுறேன்னா அவனை இது பண்ணி சிரிச்சுக்கிட்டு நீ என்ன காயப்படுத்த போகிறோட குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 ப்ளூ டீமன் வந்து வெளியே கொண்டு வரான். இதில் வந்து ரூல்ஸ் பெட்டு மேலே நம்ம
ஐ செல்ஃப் என்ன பண்ணுறதுனா அதனோட பவரை யூஸ் பண்ணாலும் சுற்றி ஷீல்டு மாதிரி வருது. ஸோ இந்த 2 டீமன் பெட்டு ப்ளூ டீமன் பெட்டு அதனோட ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி அசால்ட்டாக அட்டாச் பண்ணுதுங்க. ஸோ ஹீரோ உடனே கமெண்ட் கொடுக்குறான் அவங்க கம்பைன் அட்டாக்கை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம 3 டீமன் அதனோட வெப்ஸை வச்சு புட்டிக்க பின்னாடி நம்ம மூவியோ அதனோட ஐஸ் பவர் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த 2 தாங்க முடியாத அந்த டீமன் ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ண நம்ம மூவியோ அதை அசால்ட்டாக டிஃபெண்ட் பண்ணி விட்டுருது. ஸோ இவனை வந்து சொல்லிட்டு இருக்கான் அவனை கண்டிப்பாக விட மாட்டேன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம 3 டீமன் அதனோட வெப்ஸை வச்சு மாற்றி அட்டாக் பண்ணிட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பெட்டும் சேர்ந்து அட்டாக் வந்து தொடர்ந்து மாற்றி நம்ம ஹீரோ மேலே வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ டாச் பண்ணுறது அட்டாக் பண்ணுறது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் ரோட்டுறாங்க. உடனே நம்ம சிஓ கார்டியன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிரின்சஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா விசிட் பண்ண வந்தேன், இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பேன்னு கேட்டால் என்னை வந்து ஹீரோ மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோவும் நம்ம மூவியோ சமன் பண்ண இவனை சொல்கிறான் இந்த பெஸ்ட் போன டைமாக வந்துச்சு தானே அப்படின்ட்டு. உடனே ஹீரோ இப்போ காட்டுறா உண்மையான பேட்டில்னால் என்னென்னு அவனோட ஒரு ரேஞ்ச் ஸ்கேல் யூஸ் பண்ண நம்ம மூவியை சுற்றி ஃபயரெல்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மூவியும் அந்த 3 ப்ளூ டிமன் பெட்டு கூட போய் தனியாக சண்டை போடுறத பார்க்கல இவங்களும் பரவாயில்ல, அந்த பெட்டு உண்மையிலேயே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, அது 6 லெவல் பெட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மூவியாக அதில் இருக்கிற ஒரு பெட்டை அடித்து பள்ளத்துக்குள்ளே தட்டி விட இன்னொரு பெட்டை போயிட்டு சுற்றி ஒன்று போட்டு தள்ள வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சேர்ந்து அட்டாக் பண்ணால் நம்ம மூவி வந்து ஐஸ் வாலில் தப்பிச்சுட்டு திரும்ப போயிட்டு இன்னொரு பெட்டை அதனோட கிளா வச்சு கொல்ல ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்போ வந்து ஒரு பெட்டு வந்து அந்த பள்ளத்தில் வந்துருச்சு, ஒரு பெட்டு மட்டும் உயிரோடு இருக்க உடனே நம்ம எல்ஃபும் ஒரு பெரிய ஐஸ் பிளேட் யூஸ் பண்ணி அந்த யூஸரை அட்டாக் பண்ண போக அவனை கத்துறான் டீமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண அந்த டீமனை வந்து தரையில் ஒரு பஞ்ச் அடிக்க நம்ம மூவியும் வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் சைட்லேருந்து ஒரு பெட்டி அந்த வந்து சைடில் அட்டாக் பண்ண வரும். அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபி இது வாங்கி அடி வாங்கி வந்துடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி கத்த உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பவர் யூஸ் பண்ணி அதை அசைய விடாமல் வைக்க நம்ம எல்ஃபியும் பின்னாடி வந்து அதை போட்டுதல் பாருங்க. இதை பார்க்குறவங்கன்னா பரவாயில்ல, இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த டீமனை வந்து ஷீல்டு போட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இவனை சொல்கிறான் இந்த பையன் இந்த இடத்துல செத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பின்னாடி அவன் பெரும் பிரச்சனையாக வருவான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்த்து அடுத்து என்ன பண்ண போகிறான்ட்டு உடனே அந்த டீமனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக அவனை நம்ம உல்ஃபை எடுத்துகிட்டு இதான் நேரம் அப்படின்ட்டு ஒயிட் டீமனை வந்து வெளியே கூப்பிட்டு ஒயிட் டீமன் வந்த வேகத்துக்கு அவனை அந்த டீமன் பட்டு அப்படியே உறிஞ்சு எடுத்துனது பார்த்தோன்னே இந்த டீமன் பட்டத்தை கொள்ளதாரன் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்தமாரி ஒரு வேலையான பட்டு ஏன் கொண்டுட்டு இவனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதேன்னா இவன் அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணான்னு தெரில. உடனே நம்ம டீமன் பட்டு அவனை கொல்லான்னு போகிற நம்மையும் எல்லாரும் வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்து நிறுத்துறோம் பிரின்சஸ் சொன்னதுனால. நெக்ஸ்ட் சீனில் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நீ தான் வந்து இந்த இடத்தோட யங் மாஸ்டர், அந்த டிமான் ப்ளஸ் இப்போது யங் மாஸ்டர் நீ தான் அப்படின்னு. உடனே நம்ம சிவன் சொல்கிறார் நீ தான் வந்து கார்டியனாக இருக்க போகிற, இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த மெய்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இந்த இடத்துல உனக்கு 7th லெவல் ரூம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல உனக்கு மெய்டு இருப்பாங்க, உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளு, இங்கே வந்து 1 to 7th லெவலில் இருக்கும், 10th லெவல் தான் ஹையஸ்ட் லெவல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மெய்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குங் ஃபேமிலியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் அந்த ஃபைட்டில் யாரெல்லாம் 20 பேர் தப்பிச்சு வந்தாங்களோ அவங்க மட்டும் இங்கே இருக்காங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்து எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த 1 மாதத்தில் நீ எங்கே தான் போன இந்த 3 வருஷமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நெக்ஸ்ட் சீனில் போய்ட்டு பிரின்சஸை பார்க்க போகிறான். பிரின்சஸ் நீ வந்து ஜெயிச்சது நீ தான் வந்து என்னோட பர்சனல் கார்டியனாக இருக்க போகிற அப்படின்றாங்க. ஸோ நீ ஜெயித்தனால உனக்கு வந்து நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்ட்டு ஒரு ரிங்கை வந்து தராங்க. இந்த ரிங் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ரிங்காமா. ஸோ உடனே நம்ம சிவா மாஸ்டர் சொல்கிறார் நீ வந்து இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னா இந்தமாதிரி ஓகே தேங்க்யூ பிரின்சஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப நன்றி, நம்ம ஜியோ மாஸ்டர் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தரதை நான் வந்து ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதோட நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப் பண்ணோம். நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு பயன் பண்ணி போய்ட்டாங்க. உடனே வந்து நம்ம சூப் பண்ணோம், நீ வந்து ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ சொல்கிறான் நீ வந்து என்ன மாஸ்டர்னே கூடணுமே, இதுக்கப்புறம் வாப்போம்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சுது. அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத காட்டில் ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்து இதாக முடிச்சு, இதுக்கப்புறம் எந்த எபிசோடும் ரிலீஸ் ஆகலை. ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்து ஒரு வீடியோ வரும், அதில் வந்து முக்கியமான அப்டேட்டு ஏன் வந்து 2 அனிமே வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோமா, லெஜெண்ட் ஆஃப் எக்ஸானியும் அப்புறம் பிடிடிஹெச்சும். ஸோ வந்து இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட். ஸோ ஏன் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல அப்படின்னா வேலைக்கு வந்துட்டேன், பில்டிங்கில் எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு ஒன்லி 16 KB இல்லை 10 KB கிடையாது, டவுன்லோடும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, அதுவும் விட்டு கிடைக்குது. ஈவன் ஃபோன் கூட பேச முடியல. அது இல்லாமல் நான் வேலைக்கு போய்ட்டு வரதான் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவே நான் எப்படி இது பண்ணேன்னா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்காக ஊர் சைடு வந்தேன். ஸோ நைட்டு 11 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்தனால ஓரளவுக்கு அமைதியான சுச்சுவேஷன். அது இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல 8 பேர் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு அமைதியாகவே இருக்காது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு.